என்னோட அந்த டைம் ஹஸ்பண்ட், ஐ மீன் பாய் ஃப்ரெண்ட், இந்த டைம் ஹஸ்பண்ட் 8 மணிக்கு அவர் வேலைக்கு போறாருன்னா he will come back next morning about 7:30ish and he will take my mom to hospital visit and wound care, dressing எல்லாமே அவர் செஞ்சுக்குவார். He will basically do everything for my mom. So இது வந்து என்னோட ஃபாதர் இன் லாவும் என்னோட ஹஸ்பண்டும் ஐயர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்னோட பிரைடுக்கு வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க, ஃபாதர் கிடையாது, அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க அம்மாவுக்கு நீங்க மேடையில தான் வச்சு நீங்க பாத பூஜை செய்யணும். டு மேக் ஷூர் தட் வி கிவ் ஹர் என்ன சொல்லுவாங்க, அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு. அதாவது வந்து எப்படின்னா எல்லாரும் முன்னுக்கும் வச்சு இதுதான் இந்த பொண்ணோட அம்மா, இவங்க தான் கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்துருக்காங்க, இவங்க சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு காமிக்கிறது. So my father-in-law also had a single parent. Okay, I understand. குடும்பம் இன்னும் இவ்ளோ எஃபோர்ட் எடுத்து உங்க அம்மா காட்றான்னு யோசிச்சிட்டு இருந்தேன். Okay, it was the love, I think. I don't know. I might try, I don't know, but I don't. It's okay. It's perfectly normal. இவ்ளோ நல்லவங்க உன்னை சுத்தி இருக்காங்க. அப்போ உங்க அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல குடும்பத்தை தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச நல்ல விஷயம் நல்லதா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். True. என்னோட சிஸ்டர் இன் லாஸ் வந்து எத்தனை வாட்டி எங்க அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸிங், அந்த என்ன சொல்லுவாங்க, ஊன் ட்ரெஸ்ஸிங், ஊன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எவ்வளவு வாட்டி பண்ணியிருக்காங்க. அவருக்கு தூக்கம் பத்தாது. சில சமயத்துல வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போனா it will be up to like if you even go at 8 o'clock in the morning, will finish about 2 o'clock, 3 o'clock in the afternoon, and he will drive her back home, buy lunch, feed, give her lunch and everything. He makes sure that she's fed and everything. Then only he will go to sleep, and he has to be back in the office. That is such like, you know, it's not easy to do that for your own parents, but doing that for your wife's parent it's truly, that means he accepted the mom as part of his family la. நாங்க சண்டை போட்டுக்குவோம், கோச்சுக்குவோம். ஆனா எங்களுக்குள்ளார வந்து என்ன பழக்கம்னா வந்து we don't block each other on WhatsApp, on message and call all. block பண்ணுவீங்க? இல்ல, நாங்க லவ் பண்றப்பே அந்த மாதிரி தான். எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் நாங்க பிளாக் பண்ண மாட்டோம். அது சண்டை நடந்து ஒரு 1 hourக்குள்ளார அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புற, இல்ல நான் அவருக்கு மெசேஜ் அனுப்புறேன், சாப்பிட்டியா? கோவம் தான். ஐ மீன் we are angry with each other. So I mean எப்பவுமே சாப்பிட்டியாடா அப்படின்னு கேக்குற இடத்துல சாப்பிட்டியா அப்படின்னு மட்டும் தான் கேட்போம். ஊர்ல அதான் கோவப்படுறதா? ஆமா, எங்க அம்மால கோவப்படு, சனி என்ன சாப்பிட்டியா இல்லையா அப்படிதான் சொல்றாங்க. Yeah, so now we are back on our feet. We got 2 beautiful children, 1 boy, 1 girl. We have our own house, and we still have arguments. That's part and parcel of life that we cannot avoid.